சகோதரர்களே, எப்பொழுதுமே முதல் பிரதானமாக எந்த மார்க்க விஷயங்களை நாங்கள் படித்தாலும் கேட்டாலும் விளங்கினாலும் உள்ளத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டிய பிரதானமான செய்தி என்ன தெரியுமா? அது இறைவனுக்காக என்கின்ற அந்த வாழ்க்கையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் இஹ்லாஸ். எதை நம்ம செய்து விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து விட்டாலும் சரி, அது அல்லாஹுக்காக என்கின்ற அந்த எண்ணத்தோடு 100% சம்பந்தப்பட்டால் மாத்திரம்தான் இறைவன், நான் இப்ப சொல்லக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் இறைவனிடத்தில் என்ன அங்கீகரிக்கப்படும். அதில் ஒரு துளியேனும் இன்னொருவருக்கு பங்கு இருக்கும் என்றால், நாம் செய்யக்கூடிய செயலில், நாம் விடக்கூடிய, அதாவது நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு துளியேனும், 100ல் 1 துளியேனும் இன்னொருவருக்கு பங்கு இருக்கும் என்றால், இன்னொருவருக்காக என்று இருக்கும் என்றால், ஒரு மனிதனுடைய மரியாதைக்காக என்று இருக்குமாக இருந்தால், அது இறைவனுக்காக செய்யப்பட வேண்டிய அமலுமாக இருந்து இன்னொருவருக்கான ஒரு பங்கும் அதில் இருக்குமாக இருந்தால் இறைவன் அவைகள் அனைத்தையும் சுருட்டி வீசி விடுவான். அதே நேரம் முழுமையாக அந்த செயல்கள் அனைத்தும் இறைவனுக்காகத்தான் என்கின்ற ஒரு நிலையில் உங்கள் மனதிருந்து செயல்களில் குறை இருந்தாலும், நாம் செய்கின்ற வேலைகளில் தவறு இருந்தாலும் இறைவன் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். எனவே எண்ணங்கள் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் இறைவனுக்குரிய செயல்களாக இருந்தால், இறைவனுக்காக செய்கின்ற செயல்களாக இருந்தால் தூய்மை 100% என்ன செய்ய வேண்டும் இருந்தால் மட்டும்தான் அது அங்கீகரிக்கப்படும்.